உலக புகழ்பெற்ற பழனி பஞ்சாமிர்தம் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? சிவனும் பார்வதியும் தம்முடைய இளைய மைந்தன் முருகப்பெருமானை ஞானப்பழம் நீ என அழைத்ததால் பழம் நீ என வழங்கப்பெற்று பிறகு பழனி என மருவியதாக சொல்வார்கள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்கிறது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோயிலில் கந்த பெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாய் காட்சியளிக்கிறார். இந்த கோயில் உள்ள மூலஸ்தானத்தில் உள்ள பழனி ஆண்டவர் திருமேனி போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டதாகும். இதன் காரணமாக மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது என்கிறார்கள். அதே போல பழனியில் தரப்படும் பஞ்சாமிர்தத்திற்கும் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. பச்சை மலை வாழைப்பழம், தேன், கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம் போன்ற 5 வகையான பொருட்களை சேர்த்து உருவாக்கப்படுவதால் இதற்கு பஞ்சாமிர்தம் என்று பெயர் வந்தது. மேற்கண்ட 5 மூலப்பொருட்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியவை. முதலில் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு பகுதி தண்டாயுதபாணியின் சிலைக்கு அபிஷேகம் செய்ய எடுத்துச் செல்லப்படுகிறது. பிறகு அவை பெரிய பகுதியுடன் கலக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் இடங்களில் நோய்க்கிருமிகள் தொற்றும் வாய்ப்புகள் உள்ளதால் நோய் கிருமிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ளவே, நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கவே இந்த பஞ்சாமிர்தம் பிரசாதம் வழங்கப்படுகிறதாம்.